பாரு மொத்தத்துக்கு எதா புரியணும் சரி, இடத்தை நாடு எதிரியாக வந்து விட்டாலும் கூட தகுந்தவாறு உபசரிப்பு கொடுக்க வேண்டும். கொடுக்கலாமா? கொடுக்கலாம் தம்பி. சாதி பட்டு சன்னியாசி கொண்டு அப்படி அந்த காரியெல்லாம் புரியுவா நாங்க தெரியாது. ஒன்னு நேரம் கிளம்ப இருப்பேன். அப்படியே பார்த்துட்டு வேகமா இருக்கு. வாருங்கள் வேடுவரை நிமிர்ந்த நெஞ்சம் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பொறுமையும் பொறுமையில் பெருமடையை காத்துக் கொண்டிருக்கும் வேடுவரை வில் எடுத்தவரை ஆடு வேடு உத்தம குணத்தவரை வருக. நீங்க வந்தா கண்ணது சொல்லுங்க. என்ன காரணம் அண்ணனை தெரிவித்தாலும் கூட சரி தலைவி இந்த முறையிலே தாங்கலாம் வரணும் மாட பிடிக்கிறதுக்கு. ஆமா ஒழுக்கமா ஜெயபாண்டி மாடப்புடி எல்லாம் காயை விட்டு நல்லா மாணவடியா சார் கிடையாது. மாணியுடைய பெருமையை சொன்னா நிறைய சொல்லலாம். இருந்தாலும் என் மாணவனுடைய அழகை பார்க்கிற பொழுது எப்பேற்பட்ட அழகு அப்படின்னா மாணியுடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னா ஆமா அதனால என்னுடைய மாணவன் கட்டளை நிறைந்த கனிவானவான் என்ற சங்கத்தால ஆமா கட்டழகு நிறைந்ததன் நன்மா நம்மா சன்னியாசிக்கு உண்டு என்பது போல ஆங்க விடுவதை உங்க மாணிக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னு நீங்க முடத்தை காட்டணும். மாண படிக்கிறீங்க மாணி பிடிப்பதெல்லாம் சரிதான். நீங்க சரோபாட தேடி வந்த மான் இங்கதான் இருந்தால் ஒரே நொடியில் இதோ உங்க மான் பிடித்து செல்லுங்க என்று சொல்லிருக்கலாம். ஜாதி அபிமானியம் சன்னியாசிகளோட தன்மையிலே ஆனா வராத ஒரு ஜீவனுக்கு வந்ததாக என்று எதுக்கு இப்படி ஒட்ட பேச்செல்லாம் என்னை பார்த்தா பொய் பேசுற மாதிரி தெரியுதா? ஆமா அங்க குறைச்சிருந்த இங்க ஏத்துங்க. அது சரி. ஆமா அவருக்கு மொத்தமா குறைங்க. என்ன கேட்கவே மாட்டேது எனக்கு. ஹலோ என்னதுங்க அவுட்லாம்
அழகான பேச்சு, நல்ல அருமையான பாட்டு. சரிங்க. பாட்டு அழகா இருக்கு. கையில என்ன வச்சிருக்கீங்க? எதுக்கு? எதுக்குன்னா மாலை பிடிக்கிறதுக்கு. மாலை பிடிக்கிறதுக்கு எதுக்கு அம்பு? அம்பு இருந்தா இப்ப வில்லு வேண்டுமே, வில்லு எங்க? அம்புனா துணி எங்க? இதெல்லாம் இருந்தா தானே மாலை பிடிக்கிறதுக்கு அம்பு கையில வச்சுக்கணும். அது இல்லாம வெறும் அம்பை மட்டும் நீட்டிட்டு வந்த மாலை வந்துடுமா? இல்ல அடிக்க முடியுமா, பிடிக்க முடியுமா, ஏவ முடியுமா, என்ன செய்ய முடியும்? மற்ற அம்புகளுக்கு தான் வில் வேண்டும், இதுக்கு தேவையில்லை. இதனுடைய தன்மையே வேற. என்ன? ஏன்னா அம்பு மட்டும் கிடையாது, இதுக்கு பேர் என்னன்னா சிலிமுகம். ஓஹோ, இதுக்கு என்ன தன்மை தெரியுமா? என்ன? இதை நான் எனக்கு எது வேணும்னு நினைக்கிறேனோ அப்படி காட்டுனா போதும், வாழா வந்துடும். வெளில வச்செல்லாம் வந்து எங்கேயும் அவசியம் கிடையாது. எனக்கு எது தேவையோ. அப்ப வேள்விமலையில வெள்ளிமலையில பார்த்தமான வேள்விமலை நோக்கி ஓடி வரும் பொழுது இதை காமிச்சு வானா வந்துன்னு சொன்னா மானு வந்திருக்க போது ஏன் இவ்வளவு தூரம் ஓடி வர? என்னமோ தெரியல, அந்த மானை அப்படி ஏமாத்தி பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லாம இதாலையும் பிடிக்காம கையால பிடிக்கணும், கட்டி அணைக்கணும், ஒரே ஒரு உமா கொடுக்கணும். கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரித்தலை மெய் என்று சொன்னாங்க. சரிங்க. இதெல்லாமே சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆமா. ஆனா எல்லாமே கண்ணுல பார்த்தா சரியா போயிருமா? காதால கேட்கறது சரியாயிருமா? சரிங்க. தீர விசாரிக்கணும்னு ஒரு கதை இருக்குதுங்க. ஆமாங்க. பாருங்களே, இந்த சுக்ரீவனும் வாலியும் அண்ணன் தம்பி. ஆமா, எல்லாருக்குமே தெரியும். இவர்கள் போல் அண்ணன் தம்பி உலகத்தில் இருக்காங்களா அப்படின்னு அவ்வளவு ஒரு ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க. அவ்வளவு ஒரு அண்ணன் தம்பினா இப்படிதான் வாழன்னு எடுத்துக்காட்டா வாழ்ந்தவர்கள். பாருங்க, இந்த துந்துபின்னு ஒரு அரக்கன், இந்த அரக்கனை அழிக்கணும் அப்படின்னு வாலியும் சுக்ரீவனும் மாறி மாறி அந்த அரக்கனோட போடுறாங்க. போர்ல பாருங்க ஒரு அழகான குகை. இந்த குகையில என்னன்னா மாயாவி வேலையெல்லாம் நடக்கும். உள்ள போயிட்டோம்னா மறைஞ்சிருந்து கூட தாக்கலாம். அந்த மாதிரி ஏற்பாடு அந்த குகைக்குள்ள இருக்கும். இந்த குகைக்குள்ள போகல வாலி சொல்றாரு, இந்த அரக்க உள்ள போயிட்டான், அவன் அழிக்க நான் போறேன். தம்பி நீ என்ன பண்ற? எப்ப இங்கே ராஜ நடிகராக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பண்ணா திரு ஜெயபாண்டியன் அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை வருகிற அந்த கலைகளுக்கெல்லாம் பாழ்பாண்டி என்ற ஜெயபாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை கொட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றது. வருகிற அந்த கலைகளுக்கெல்லாம் பொன்னாடை 20 மரியாதை செய்திட்ட பாவரி கிராமமாகிய ஊர்குளத்தான் வெட்டி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்தின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ராஜசேகருடைய சார்பிலும் நன்றி வணக்கத்தை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். பாருங்க, இந்த அரக்கனை தோக்கி வாலி உள்ள போயிட்டார். சரிங்க. வாலி உள்ள போனா தம்பிட்டு சொல்லிட்டு போயிட்டார், தம்பி நான் உள்ள போய் அந்த அரக்கனை அழிக்க போறேன். ஒருவேளை நான் இறந்துட்டா இவனை வெளியில வர முடியாத அளவுக்கு இந்த குகை மூடிடு. அவன் இறந்துட்டா நம்ம 2 பேரும் நம்ம கிஷ்கிந்தை போயிடலாம் அப்படின்னு பேசிட்டு போனாங்க. வாலி, ஆமா கிஷ்கிந்தையில தானே வாலியும் சுக்ரீவன் வாழ்ந்த இடம். கிறிஸ்டின் கிடையாது, கிஷ்கிந்தை அப்படின்னு பேரு. அந்த இடத்துக்கு பேரு. அவங்க ஆட்சி புரிந்த இடம். வானர கூட்டங்களின் தலைவரான வாலியும் சுக்ரீவன் ஆட்சி புரிந்த இடம்னா கிஷ்கிந்தை என்று சொல்லக்கூடிய இடம். அதனால்தான் அந்த காண்டங்கள் என்று சொல்லக்கூடிய 6 காண்டத்துல ஒரு இடம் கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்னு ஒண்ணு வரும். இந்த தன்மையில பாருங்க, வாலி உள்ள போயிட்டாரு. துந்துபிக்கு வாலிக்கு ரொம்ப சண்டை நடக்குது, ரொம்ப போர் நடக்கிற. பாருங்களேன், இந்த துந்துபிய அழிச்சு அவனுடைய குருதி அப்படியே ரத்த ஆவா வெளியில வந்துங்க. எது இந்த பாறையில மூடி வச்சதுக்கு வெளியில ரத்தம் வருது. அப்ப தம்பி நினைக்கிறான், ஒருவேளை அண்ணன் இறந்துட்டாரு, அண்ணனத்தை அடிச்சு கொண்டானோ. இந்த மாயாவி வேலையெல்லாம் அவன் பாப்பானே, அதனால அண்ணன் இருந்தாங்களா அவர் இருந்தாலும் தெரியல நினைச்சு பெரிய ஒரு பாறையை உருட்டி வந்து அந்த குகையை மூடிட்டு சுக்ரீவன் போயிட்டாரு. ஏன்னா மறுபடியும் அவன் உயிரோட வந்து ஆனா நம்மள அழிச்சுடுவானே. ஆமா, ஏன்னா யாருமே அழிக்க முடியாத வாலியவே அழிச்சுட்டானா நம்மள ஏமாத்துறான். யார் நின்று போர் செய்தாலும் அவருடைய பாதி பலம் யாருக்கு வரும்னா வாலிக்கு வரும். அது தெரியாம அந்த இடத்த அடிச்சுட்டு போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் பாருங்க, ஆனா அழிஞ்சது அரக்கே. கண்ணா கேட்ட சத்தம் கோரமான ஒரு சத்தம். அது வாலியோட சத்தமா இல்ல அந்த துந்துபி இந்த அரக்கனோட சத்தமான்னு தெரியல. காலால் கேட்டது ஒரு சத்தம், அது இந்த கண்ணால் பார்த்தது குருதி வெளியே வந்தது. இதெல்லாம் தாண்டி அரண்மனைக்கு போனேன். யாரு? சுக்ரீவன் முதல்ல போயிட்டேன். வாலி வெளியே வந்து போனேன். அரண்மனைக்கு போனது அப்பதான் கோவப்படுறாரு. எப்ப நான் இறப்பேன் காத்திருந்தேன் சுக்ரீவா அப்படின்னு. சுக்ரீவன் மன்னனாக்கிட்டாங்க. ஆமா, எப்ப வருஷம் ஆயிடுச்சுல, அப்பதான் கேக்குறாங்க எப்ப அண்ணன் ஜாவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. எத்தனை நாள் காத்திருந்த இந்த அரண்மனை சிம்மாசனத்தில் அமர்வதற்கு. நான் இறந்து போனேன் அதாவது நிச்சயம் பண்ணியா, நான் செத்துட்டேன் நீ வந்து ஊர்ஜிதப்படுத்தின இல்லையில. ஆனா எப்படி இந்த அரண்மனையில வந்து வாழ்வ அப்படின்னு அவனை அடிச்சு துரத்தி விட்டான் வாலி. எப்படிலாம் தன் நம்பிய தாங்கினாலோ அவரே தன் நம்பிய விரட்டி அடிச்சார். ஆனா அவர் எங்க போனா தெரியுமா?
ரிஷியமுக பர்வதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் தஞ்சை புகுந்தார். ஏன்னா இங்க வாலி வரமாட்டார் அப்படின்னு காரணத்துக்காக. இப்ப பாருங்களேன், கண்ணால் பார்த்தது குருதி வெளி வந்தது. அது அண்ணனா அரக்கனான்னு தெரியாம போச்சு. காதால் கேட்டது கர்ஜனை சத்தம். குரங்கு உருவத்தில் இருந்த வாலியா இல்ல அந்த அரக்கனான் காதால் கேட்ட சத்தம் தெரியல. ஆனா தீர விசாரத்தில் எங்க தெரியுமா, வாலியை ராமன் பானம் விட்டு எய்தி கொள்ள துடிக்கும் பொழுது குறைவுயிரும் மறைவுயிரும் கிடந்த வாலி சொன்னானா, என் தம்பினால இந்த ஒரு இடத்துல என்னுடைய புத்தினால என் உயிர் பறிபோக போகுது அப்படின்னு தீர விசாரித்துக் கொண்டார்கள். இந்த மாதிரி கண்ணால் காண்பது காதால் கேட்பது யாரையும் பார்க்க கூடாது. நம்ம மாடு எங்க இருக்குன்னு தேடி பிடிக்கிறதான வேலையை அதை விட்டு அடுத்த கேட்கலாமா? மாடு வந்துச்சா, இங்கதான் நிக்கிறா, புடிச்சிட்டாங்க, நான் கொண்டு போறேன்னு சொல்ல முடியுமா? நல்லா பேசுங்க, அருமையான பேசுங்க. அதே நேரத்தில் விசாரிக்கணும். விசாரிக்காம ஏன்னா ஒரு மாடோ ஆடோ மாடோ எதனால அந்த பக்கம் வந்துச்சா போச்சாலும் கேட்காம சும்மா விருந்து போய் இல்லையா பண்றதா? ஆமா, கிடையாது. பரவாயில்ல, ராமாயணத்துல ஒரு கதையை நல்ல கதையை சொல்லுங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா ஒரு சிலர் பாருங்க அவங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கிற வரைக்கும் நல்லவங்களா இருப்பாங்க. சில பேரு அவங்கள நல்லவங்களையும் கெட்டவளா மாத்திக்குவாங்க பேசி. அதுலயும் பெண்களுக்கு அதுல ரொம்ப ஒரு சாமர்த்தியமான குணம். ஆமாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லி அப்படி இப்படின்னு குழப்பி விட்டு எனக்கு ஒரு கதையாக்கிறது. ஆமாங்க, என்ன அப்படி சொல்றீங்க? பெண்களுக்கு ஒரு பழமொழி இருக்கு, பெண் புத்தி பெண் புத்தி. அது என்ன காரணம் தெரியுமா? அதுதான் அது கிடையாது. நான் வீட்டுல கணவருக்கு தெரியாத விஷயத்த கூட இது இந்த மாதிரி முன்னாடி வரக்கூடிய விஷயத்த பின்னாடி எடுத்து வைப்பாலாம். முன்னாடி வரப்போகுது, ஏதோ ஒரு அசம்பாவிதமோ நல்லதோ கெட்டதோ வரப்போகுதுங்க அப்படின்னு அவளுக்கு நுண்ணறிவு அதிகம் பெண்களுக்கு. அதனால முன்னாடி வரக்கூடிய விஷயங்களை இப்பொழுது எடுத்து வைக்கிறதுனால தான் பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மகாபாரதத்துல சண்டைக்கு போற காரணம் யார் அப்படின்னா சகுனி. ஆம்பளை. அப்ப இங்க பொம்பளை இல்ல, ஆம்பளைதான் காரணம். ராமாயணத்துல சண்டைக்கு போற காரணம் தெரியுமா? யாரு? கூனி. அங்க சகுனி, இங்க கூனி. பேர் என்னன்னா மந்தர. இவ கூடலா இருந்ததுனால இவளுக்கு பேர் கூனி. விடிஞ்சா பட்டாபிஷேகம் யாருக்கு? ராமனுக்கு. எல்லாரும் சேர்ந்து தசரதன் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஏப்பா என்னோடய நான் வந்து மன்னனை பார்த்துட்டு போயிருந்தேன், அதனால ராமனுக்கு பட்டாபிஷேகம் கலந்து ஆலோசனை பண்ணி பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு செஞ்சாச்சு. மக்களுடைய விருப்பமும் ராமச்சந்திரன் தான் ஆட்சி பீடத்தில் அமரணும்ன்றது மக்களுடைய விருப்பம். ஆமா, அது ராமன் தான் அமரணும்ன்ற விருப்பம். இதுல முதல்ல சந்தோஷப்பட யாரு தெரியுமா? கைகை. விடிஞ்சா பட்டாபிஷேகம். ஏமையே கோஷலையை காட்டிலும் கைகை தான் ராமனுக்கு ரொம்ப செல்லமா வளர்த்தானாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கழிச்சுதான் தெரியுமா, ஓ இவள் தாய் அப்படின்னு ராமனுக்கு அப்பொழுதுதான் தெரியுமா. ஏமையே ராமனுக்கு ஏன்னா கோசலையுடைய மகனாக இருந்தாலும் கூட கையை வளர்த்த ஒரு பாசம். என் மகே ராமே மன்னனாக போறேன் அப்படின்ற சந்தோஷம். இந்த சந்தோஷத்துல என்ன பண்றா, எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த வேலை இதெல்லாம் பாக்குறாங்க இல்லையா, அந்த அதெல்லாம் கூப்பிட்டீங்க, வாங்க என் மகன் மன்னனாக போறேன், இந்த புடி இதை வச்சுக்க, இந்த இதை நீ வச்சுக்க, அதை வச்சுக்க, இதை பரிசாக எல்லா பேருக்கு அப்படி கொடுக்குறாளா யாரு? கைகேயி. ஒரே விழா கோலம் கொண்டாட்டம். இத தெரிஞ்சுக்கிட்டவ யாரு? தெரிஞ்சுக்கிட்டவ யாருன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே யாரு? கூனி. என்னடா கொடுமையா இருக்கு, ராம வந்து மன்னனாக போறானா, ஊரே திருவிழா குளத்துல இருக்கு அப்படின்னு என்ன பண்ணா, வேகமா வர்றா ஆளு. அவ வேகமா வந்துட்டு இப்படி போல ஒரு ராமனை போய் பட்டாபிஷேகம் பண்ண போறாங்களே அப்படின்ட்டு வேகமா எங்க வர்றா? கைகேயியை நோக்கி வர்றா. கைகேயி கிட்ட வந்தோடனே அப்பதான் கைகேயி சொல்றா, கூனியை பார்த்து எங்கடி போன? ஆமா, எங்க போன? எல்லா பேரும் இருக்கிற பொம்பளைகளுக்கு கூட நான் பரிசை கொடுத்துக்கிட்டீங்க, நீ வந்து என் உயிர் தோழி, நீ எங்கடி போன அப்படின்னு சொல்லி இந்தா நீ வச்சுக்க பரிசா அப்படின்னு பெரிய மாலையை கலட்டி யாருக்கு? கூனிக்கு கொடுக்குறா. அப்பதான் கூனி என்ன பண்றா, அதை வாங்கி தூக்கி எரிஞ்சுட்டா. ஓடி உன் பரிசா வந்து அதாவது ஏன் இப்படி போடுற அப்படின்னா அப்பதான் கூனி சொல்றா, எனக்கு பரிசா தர்ற, உன் பரிசா வேணாம். ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்கிற பொழுது, உனக்குலாம் கொஞ்சம் முன்னாலும் புத்தி இருக்கா என்ன நான் கேட்கிறேன். அங்க கதை என்னமோ உன் மகனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிற மாதிரி நீ என்னமோ சந்தோஷத்துல இருக்கு, என்ன காரணம்? யாரு? ராம யாரு? கோசலமையன். நாளைக்கு அவன் மன்னன் ஆயிட்டான்னா அந்த மகாராணி கோசல நீ யாரு தெரியுமா? நீ வேலைக்காரி, அவளுக்கு அடிமொழி நடக்கிற மாதிரி. அதனால நீ என்ன பண்ற,
உன் மக பறவை வந்து ஒரு மன்னனானா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாரு அந்த நேரத்தில் அவளை குழப்பிட்டான். ஏய் என்னடி செய்யறது, விழிஞ்சா பட்டாபிஷேகம் என்ன பண்ணலாம், விழிஞ்சான்னு சொல்லாங்க, இன்னும் எத்தனை மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்ப என்ன செய்யலாம் அவ குழப்பி அப்படியா அவ குழப்பி விட்டு பாரு, குழப்பி விட்டு பாருங்க. கடைசியில இப்ப நான் சொல்றேன் நீ கேளு. ஏற்கனவே வந்து ஆக இப்ப நான் சொல்றேன் நீ கேளு அப்படின்னு ஏற்கனவே உன் புருஷனை காப்பாத்தையில 2 வரம் கொடுத்தாருல, அந்த வரத்தை இப்ப கேளு. அது ஒரு நேரத்துல கொடுத்தவரா இப்ப போய் கேட்க முடியுமா? இதுதான் சமயம், கேளு. என்ன கேட்கணும் தெரியுமா? என்னுடைய மகன் பரதன் நாடாள வேண்டும், ஒரு வரம். சரி. ராமே 14 வருடம் காட்டுக்கு வனவாசம் போகணும், 2வது வரம். இத கேளு அப்படின்னு சொல்லி நல்லா இருந்த பெண்ணை கைகையை குழப்பணும். யாருன்னா கூனி. இந்த மாதிரி குழப்பத்துக்கு சில சண்டை சத்தத்துக்கெல்லாம் காரணம். இப்ப நீங்க சொல்றது நியாயமான விஷயம் தான். ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தெரியும், அதனால அவள் மனசை எப்படி வசியப்படுத்தலாம் அப்படின்னு கூட தெரியும். ஆனா இதுல என்ன ஒரு நுண்ணறிவான விஷயம்னா, இப்ப ஒரு கல்யாணம் பண்றோம், கல்யாணம்னா உடனே மாப்பிள்ளை பொண்ணே பார்த்து தாலி கட்டிட முடியுமா? பஞ்சாங்கம் பார்க்கணும், நல்ல நேரம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், எந்த நேரத்துல எப்ப எந்த வயசுல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜாதகம் பார்ப்போம்ல. நாட்டுக்கே மன்னனா முடிசூட போடவர் ராமன். ராமனுக்கு அந்த அமைப்பு இருக்கும் தானே, அவருக்கு பார்த்துருப்பாங்க பார்த்தாங்க. அப்ப யார் போய் பார்த்தா கோசலை கூட அதை பார்க்கல. ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொன்ன உடனே இந்த கையை தான் அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் பார்த்தாளாம். இந்த சிம்மாசனத்தில் இனி வரக்கூடியவள் அவன்தான் தீப்பற்றி எரியும் என்று ஒரு ஜாதக அமைப்பு. இவன் 14 வருஷம் கழிச்சுதான் இந்த சிம்மாசனத்தில் அமரணும் அப்படின்னு அமைப்பு. இதை வெளிப்படுத்த முடியல. உடனே சொன்னா ராமன் எப்படி சங்கடப்படுவாரோ, மற்றவர்களுக்கு அந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம ஆளாவும் தெரிஞ்சுதான் இதை கூணி சொல்ல கேட்டு எனக்கு இது வரந்தார்கள் தன் மனதை கல்லாக்கி கொண்டு கேட்டவளை கையை. கையை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அந்த ராமாயணத்துல யாருமே கிடையாது. இன்னும் அந்த கதைக்குள்ள படிச்சவங்க நிறைய தெரியும். மாடு அடையாளம் சொல்லுங்க, எங்க அப்பா கிளம்ப அடுத்த நாடு. சரி நம்பிக்கை நான் சொல்லி கொடுக்கிறேன். என்ன இருக்கா தெரிய வந்தீர்கள்? கல்யாணமா? நீங்க சொன்னது கட்டிட்டு போயிடால ஐயா? அப்படிலாம் இல்லையா?
என்ன கண்ணே போகாதடி போனாரிஞ்சிக்கு போகாதடி ராஜா கண்ணே போகாதடி போனாரிஞ்சிக்கு போகாதடி சொல்லி கொடுத்தா கொட்ட தீராதடி காமல் வருவேன் கொட்டாகடி 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 கொம்மா கொட்டாகடி 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 கொம்மா ராஜா போகாதடி கல்யாணம் செய்ய ஊர் போட்டுவே ஆளா வச்சுட்டார்ல ஆளா வச்சுட்டேன் ஆஹா ரெடி வச்சாங்க அகடு முப்பையா பார்க்கவில்லை நினைத்தாயோ அப்படி எப்படி கைப்படியாக வந்தால் நீங்களோ தாராக வந்தாலே தாழ்வார் என்னாதே 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 தங்கச்சி முகப்பெருமானை வணங்கடா. இதோ வணங்கிறேன் சீக்கிரமாக. கருணை முகங்கள் ஓராறு பரே பரே கருணை முகங்கள் ஓராறு காக்கும் தரங்களோ இந்த வண்டு கடிச்சுன்னா மூஞ்சில இதுதான் கருணை தொடைய குறைஞ்ச வண்டு கூப்பிடு. இப்பொழுது வீடியோ எடுக்கும் எனது அருமை நண்பர் பாலமுருகன் போச்சன உன்னை ஆட்கொள்வி வேடனாக இருந்த நாள் வேடனாக உருமாறி வந்தேன். நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் என்ற காரணத்தினால் இப்படி திருமணம் இல்லை நட வேண்டியது வரும். வரத்தோடு சேர்த்து நாட்டு மக்களாகிய ஊர்வலத்தாவட்டி கிராமத்தை சேர்ந்த பெரியவர்கள் ஆய்வாளர்கள் நாடகத்தை கண்டளித்த தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் 16 செல்வத்தினர் விழாவில் வர வேண்டும். தாரத்தில் இருந்தால் தாரமாக இருந்தாலும் தரத்தில் உலகத்தில் கேட்டுக்கொண்ட காலத்தினாலே இன்று முதல் பக்த மொழியினரும் வெள்ளியான வெள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரில் உள்ளதை பாருங்கள். தந்தைகளும் கேட்டுக்கலாம். சுவாமி நாம போற்றி என்னாட்டவர்க்கு இறைவா போற்றி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை. இதுவரை நாடகத்தை கண்டுபிடித்த அன்பு சார்ந்த சொந்தங்களுக்கும் நாடக
நாடகத்தை அமைத்துக்கொண்டு அதுக்குள்ள ஊர்வலத்தை பற்றி மாணவர்கள் கண்டெடுத்த ராஜசேகர் எல்லாம் நன்றி நெஞ்சார் தெரியப்படுத்திக் கொண்டு மற்ற நாடக அருமையான முறைக்கு அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.